இன்றைய கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 90 சங்கீதம் 14 வசனம் 15 வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் அப்படின்னு சொல்லி தாழ்வினத்தை சொல்கிறாரு. 90 சங்கீதத்துல 14:15 சொல்லிக்க, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழுகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும் அப்படின்னு சொல்லி தாழ்வினத்தை சொல்றாரு. நான் வார்த்தை சொல்றேன். ஆனா அந்த ஆண்டவர் நீங்க காலையிலேயே அதிகாலையில ஆண்டவரை தேடி அவரை நீங்க நோக்கி பார்க்கும்போது ஆண்டோட கேட்கும் போது கலிகூர்ந்து மகிழும்படி கர்த்தரை கண்டிப்பா நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் தான். அதிகாலையில் நீங்க எழுந்திரும். அதிகாலை எழும்பி ஆண்டத்தை கேட்கும் போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறாரு, அவரு வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலேயே எங்களை அவருடைய கிருபையினால் அவர் என்ன செய்யுங்க திருப்தியாக்குகிற தேவனாதான் இருக்கிறார். என்னட்டா காலை தூரம் அவருடைய கிருபை புதியதுன்னு வேதம் கூறுகிறது. காலை தூரம் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறாங்க. நீங்க ஆண்டவர் உங்களுடைய புதிய கிருபை எங்களுக்கு தாங்க ஏசப்பா, உங்க புதிய கிருபை தந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு உங்களுடைய மனபாரம் நிறைய இருக்கும், பாரங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்டா அதுக்கு மேல உள்ள வசனம் 13 வசனம் ஒண்ணு போட்டிருக்குது. கர்த்தாவே திரும்பி வாரும், எது வரைக்கும் கோபமா இருப்பீர், உமது அடியாருக்காக பரிதபியும் அப்படின்னு வசனம் இருக்குது. அப்ப திரும்பி வாரம் எது வரைக்கும் நீங்க எங்க மேல கோபமா இருக்கு. நிறைய பிள்ளைகள் குடும்பத்துல ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, ஆண்டவர் என்னை வெறுத்துட்டாரோ, நான் ஆண்டவர்கிட்ட தூரமா போயிட்டனோ, ஏசப்பா என்னை எனக்கு தேட மாட்டாங்களா, ஏசப்பா ஒரு பிள்ளைகளை வைக்க மாட்டாங்களா, ஆண்டோடைய கோபம் என் மேல இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு ஆண்டவர் மேல நினைச்சு நான் கஷ்டப்படலாம். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்திருக்கலாம். ஆனாலும் அந்த காரியத்திலிருந்து நீங்க ஆண்டவர் சமுத்திர கெஞ்சி கேட்கும் போது அந்த காரியத்துல நம்மள ஒரு விடுதலை பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. அவர் நம்மளை மன்னிக்கிற தேவனா இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, அவர் திரும்பி வருவார். கோபமா இருப்பீர், உமது அடியாருக்கு பரிதவியும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆண்டவர் நமக்காக பரிதவிப்பார். பரிதவிக்கிற தேவன் தான். அவர் ஆவியில கலங்கினார். மரியாள் அழும்போது லாசரு கல்லறைக்குள்ள இருக்கும்போது அழுதுகிட்டு இருக்கிற மரியாள் அப்ப ஆவியில அவர் கலங்கினாருன்னு தான் போட்டுக்கணும். நீங்க கண்ணீர் வடிச்சு ஆண்டவரேன்னு சொல்லி அழும்போது திரும்பி வாரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் இணைச்சவர் நமக்காக அவர் பரிதவித்து அவர் இணைச்சவர் நமக்காக இறங்கி சிறையிருப்ப அவர் திருப்புகிற தேவன் தான். திருப்ப மாட்டேன்னு சொல்லவே மாட்டாரு. அவரு சொல்லியிருக்கிறாருல, ஒரு வரி நான் புறம்பே தள்ளவே மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாருல. அதனால நீங்க ஆண்டவர்கிட்ட அதிகாலையில கேளுங்க, ஏசப்பா காலை தூரம் இப்படி கிருபை புரியுதுன்னு சொன்னீங்களப்பா, புதிய கிருபை எங்களுக்கு தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. புதிய கிருபை தாங்க ஏசப்பான்னு சொல்லி ஆண்டு கெஞ்சி நீங்க கேளுங்க. நம்ம அதிகாரமா கேட்க எந்த